Hello friends, welcome to Nandini vlog. இன்னைக்கு நம்ம vegetable குருமா செய்ய போறோம். First நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எண்ணெய் ஊத்தலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை கொட்டிடலாம் இதுல. நான் இன்னைக்கு கல்லுப்பு ஆட் பண்றேன். கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் சமையல். அதனால் கல்லுப்பு இப்போ 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம குருமா செய்யறதுனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ பாருங்கள், நம்ம இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி கொஞ்ச நேரம் நல்லா வதக்கட்டும். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் கேரட் பீன்ஸ் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணதுனால கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுறேன். அதே கரம் மசாலா 1 ஸ்பூன் அண்ட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன். ஸோ டோட்டலி 2 ஸ்பூன்ஸ் ரெண்டுத்துலேயுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு 3 விசில் போடலாம். இப்போ 3 விசில் முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை கூடலாம் நம்ம தொட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நந்தினி vlogக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். See you guys, bye.